அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நியூஸில் ஒரு செய்தி தான் அதிகாரப்பூர்வமாக செய்தியாக நம்பி நாம் வெளியிடுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருந்த அந்த ஆய்வு அறிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற ஒரு மெத்தடெலாம் பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா குங்குமப்பூவை வீட்டிலே பார்த்திங்கன்னா காளான் முறையில் நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு தான். இந்த காளான் அப்படின்றது ஆல்ரெடி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம மழை பெஞ்சிச்சுன்னா இடி இடிச்சுன்னா தோட்டத்தில் இருக்கிற வாய்க்கா வரப்பெல்லாம் தேடி போவோம், அங்கே போய் பறிச்சுட்டு வருவோம். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணி பார்த்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வீட்டிலே எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சரில் ரெடி பண்ணாங்க. அந்த காளான் பார்த்திங்கன்னா 2 அடி இந்த கேரி பேக்கில் பார்த்திங்கன்னா சுற்றி வைக்கப்புள்ள வச்சு ஃபுல்லாக வைக்கல் பெட் மாதிரி வைக்கப்புள்ள வச்சு விட்றணும். வைக்கப்புள்ள வச்சுட்டு அந்த ஓரஞ்சாரத்தில் பார்த்திங்கன்னா இதோட விதையை போட்டுவிட்டோம்னா வளரும். ஸோ இதே மாதிரி கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள் வீட்டிலே வச்சு இந்த குங்குமப்பூவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் செக் பண்ணி பார்த்து ஓகே அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 2 பேர் பண்ணதில் பாஸ் ஆகிட்டு இப்போ 12 விவசாயிட்ட பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே 12 விவசாயிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம் உள்ள ஒரு விவசாயிகள், இது வீண் பண்ணாத ஒரு விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர்த்தை செலக்ட் பண்ணி அந்த இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் இருக்குது பார்த்திங்களா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்குது. அதாவது இந்த குங்குமப்பூ மற்றும் விதை மசாலா ஆராய்ச்சி கழகம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த ஆராய்ச்சி கழக இன்ஸ்டியூட் தான் இந்த டெக்னிக் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாடு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த குங்குமப்பூ பற்றி பார்த்தலாம். இந்த குங்குமப்பூ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வெறும் 7% உற்பத்தி மட்டும்தான் இருக்குது. அதாவது உலக மக்கள் பயன்படுத்தக்கூடிய குங்குமப்பூ பார்த்திங்கன்னா 7% மட்டும்தான் நம்ம இந்தியா உற்பத்தி பண்ணி கொடுக்குது. மிச்சதெல்லாம் யாரும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 90% குங்குமப்பூ பார்த்திங்கன்னா ஈரான் நாடு தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த ஈரான் நாடு உற்பத்தி பண்ணி கொடுக்குற அந்த 90% மக்கள் பயன்படுத்திக்கிருக்கு. அந்த குங்குமப்பூவோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோவே 1 லட்ச ரூபாலேருந்து 1.25 லட்ச ரூபா தான் போகுது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் ஒரு சில நாடுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 3% தான் உற்பத்தி பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற 7% பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த நாடுகள், இந்த போர்ச்சுகல், ஃப்ரான்ஸு, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த ஈரான், இவங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறதை விட நாம் உற்பத்தி பண்ணுற அந்த காஷ்மீர் குங்குமப்பூ பார்த்தீங்களா, அது பேரே பார்த்திங்கன்னா காஷ்மீர் குங்குமப்பூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதோட ரேட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டில் போயிட்டு இருக்குது. அதாவது கடந்த 60 வருஷமாக பார்த்திங்கன்னா எந்த குங்குமப்பூவும் அதிகமான ரேட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா வேணால் நீங்கள் கூகுளில் எடுத்து பாருங்கள். நம்ம இந்திய நாட்டில் விளையக்கூடிய அந்த காஷ்மீர் குங்குமப்பூ தான் பார்த்திங்கன்னா 3.25 லட்சம் ரூபாயிலிருந்து 4.5 லட்சம் 5 லட்சம் வரையும் போகுது. ஏ கிரேடு அப்படின்னு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா வரையும் தொட்டுரும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹையான வேல்யூ இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த வேப்ப மரம், புளிய மரம், பூங்க மரம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா குப்பையில் சாதாரணமாக வளர்கிற மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இந்த இமயமலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா காஷ்மீர் கிடையாது, இமயமலை அடிவாரத்தில் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரில் இந்த குங்குமப்பூ அப்படின்றது சர்வசாதாரணமாக முளைச்சிருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மூலிகை செடி எல்லாமே சாதாரணமாக விளைஞ்சிருச்சுல, அந்த மாதிரி ஆரம்பத்து காலத்தில் விளைஞ்சிருச்சு. அதை தான் போய் மக்கள் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நல்ல ஒரு பிஸ்னஸாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்து விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்து இது நீங்கள் உங்களோட விவசாயத்திலே பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நிலத்தில் பயிரிட வச்சாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமானது. 5 டிகிரிக்கும் கீழே போகக்கூடாது, 11 டிகிரிக்கு மேலேயும் போகக்கூடாது. வருஷத்தில் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் மட்டும்தான் இதோட பூ போக போகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா விதைகளும் இருக்குது, இஞ்சி போல் கிழங்குகளும் இருக்குது. இஞ்சி மஞ்சள்லாம் கிழங்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அது மாதிரி கிழங்குகளும் இருக்குது. இதோட கிழங்குகளும் நீங்கள் பயிரிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம்லேருந்து அதிகபட்சமாக 25 கிராம் வரை இருக்கும். 15 கிராம் அப்படின்னாலே ஒரு நல்ல தரமான கிழங்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கிழங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 கிழங்கு பார்த்திங்கன்னா 999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி மாதிரியும் மஞ்சள் மாதிரியும் இருக்காது, அந்த ஷேப்புக்கு தான் கிழங்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளைப்பூடு ப்ரௌன் கலராக இருந்தால் எப்படி இருக்கும், லைட் ப்ரௌன் கலரில், அதாவது கொஞ்சம் அழுகு படிஞ்சு போன இஞ்சி இருந்தால் வெள்ளைப்பூடு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதோட அந்த விதைகள் எல்லாமே இருக்கும். அதாவது அந்த கிழங்குகள் எல்லாமே இருக்கும். தனியாக பார்த்திங்கன்னா விதைகளும் இருக்குது. விதைகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது செம்ம காசுலி தான். இந்த கிழங்குகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் செம்ம காசுலி தான். அதோட ஸ்டார்டிங் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபா வரையும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த கல்ச்சர் மெத்தடுக்கு வந்துடலாம்.
இந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறது கிடையாது. இது நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறது கிடையாது. அவங்க வந்து இதை எப்படி உற்பத்தி பண்ணாங்க, என்ன ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தம்ப்நெயில்ல நீங்கள் பாட்டே கரெக்டாக வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற மெத்தடில் வந்து பார்த்துக்கலாம். இந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது இந்த ஸ்பெயின் நாட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி கிளாஸ் இல்லாட்டி கண்ணாடி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு சில கெமிக்கலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இயற்கையான கெமிக்கலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் மெத்தட் தான். நான் இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன்ல சேம் அதே தான். ஸோ இந்த மாதிரி லிக்விட் மெத்தடில் இந்த டிஷ்யூ கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விதையோ கிழங்கோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி, அதாவது இந்த இயற்கை விவசாயிகள் சொல்கிற மாதிரி 5% கீழே போகாமல் 11% மேலே போகாமல் வந்து பார்த்திங்கன்னா 11 டிகிரிக்கு மேலே போகாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சரில் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாரில் பயன்படுத்துறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரி கார்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம போய் நாற்று வாங்கும்ல, அந்த நாற்று வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையர் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரையர் பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயர் பித்து போட்டிருப்பாங்க, அதாவது தேங்காய் நார்களை போட்டிருப்பாங்க, அப்படி மண்ணை போட்டிருப்பாங்க. போட்டு விதைகளை ஊனி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய நாற்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நாற்று எல்லாமே இந்த நாற்று வகையில் ரெடி பண்ணுறதுக்காக நர்சரி கார்டனில் ஒரு மாதிரி ஒரு ட்ரையர் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரையரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சைனாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையர் வச்சு தான் கரும்புக்கு நாற்றே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சரில் இந்த மாதிரி 2 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா விதைகளை போட்டு கிழங்குகளை உற்பத்தி பண்ணி அதே ட்ரையரில் வச்சு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த குங்குமப்பூவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதாவது 2 பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு விவசாயி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயி அவரோட வீட்டில் செக் பண்ணி பார்த்துருக்காரு. இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவர் அவரோட இன்ஸ்டியூட்டே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துருக்காரு. இதோட விதைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அதாவது சாம்பிள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 100% வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 விவசாயிகளை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நல்ல அனுபவமான விவசாயிகள், அறிவுபூர்வமான விவசாயிகள், எதையுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன பொருட்களை கூட உரமாக மாற்றி அதிலேயே லாபம் பார்க்கக்கூடிய அந்த அறிவார்ந்த விவசாயிகள் 12 பேர்த்த கூப்பிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ போயிட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு அந்த குங்குமப்பூ விதைகளையும் கொடுத்துருக்காங்க, கிழங்கையிலையும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளாமல் பண்ணி வச்சுருக்காங்க. அது அடுத்த அக்டோபரில் தான் அது வந்து பூ பூக்க போகுது. ஸோ இதுவரையும் இந்த டிஷ்யூ கல்ச்சரில் இன்னொரு லாபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இந்த குங்குமப்பூ உற்பத்தியை நம்மளால் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்யூ கல்ச்சரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு கிழங்குல இருந்து 3 பூ தான் பூக்குமா. ஆனால் இந்த டிஷ்யூ கல்ச்சர் நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழங்குல இருந்து 5 பூ வரையும் பூக்குதான். ஸோ 2 பூ எக்ஸ்ட்ரா கிடைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிருக்கணும் அப்படின்னு தான். இது எக்ஸ்ட்ரா தகவலை வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம வட இந்தியாவை விட்டுட்டு தென் இந்தியாவில் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டிலையும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் போனாங்களாம். அவங்களோட பேட்டியும் பார்த்திங்கன்னா அந்த புதிய தலைமுறை நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் இருக்குது, அதோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் போய் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரைனிங்காக போயிருக்காரு. அந்த பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீநகர்லேருந்து இந்த ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து இந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு நபர் வந்திருக்காங்க. இந்த கொடைக்கானலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான பயிற்சிகளையும் கொடுத்துருக்காங்க. பயிற்சியில் கொடுத்ததை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கொடைக்கானல் ஏரியாலையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. நல்ல விளைச்சல் வந்து வந்துட்டு இருக்குது. அவர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சமயத்தில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான விளைச்சல் வந்து இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை காரணங்கள் தான் பல காரணங்கள் சொல்கிறாரு. 5 டிகிரிக்கு கீழே போகக்கூடாது, 11 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான புகைகள் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த விவசாயம் வந்து சீரழிச்சிடும். 1 ஏக்கரில் நீங்கள் பயிர் பண்ணீங்க அப்படின்னா இந்த குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அப்படி 1 கிலோக்கும் கம்மியாக தான் இந்த பூ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று வந்து மாசுபட்டு இருக்குது. உலகமயமாக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெப்பமயமாக்கல் வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த காரணத்தினால தான் இமயமலையில் இருக்கிற பனிகள் பூராமே உருகுது. ஸோ பனி உருகிற காரணம் என்ன, வெப்பமயமாக அதிகமாகறனால தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போகிறனால 7% உற்பத்தி ஆகிட்டு இருந்த இந்த குங்குமப்பூ இந்தியாவிலேயே வெறும் 7% தான் உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த 7% உற்பத்தி ஆனது 5% ஆயிடுச்சு. இந்த 5%லேருந்து இன்னி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டில் முக்கியமாக சொல்கிறது இந்த கல்ச்சர் நம்ம பயன்படுத்தும் போது டெம்பரேச்சர் அப்படின்றத நம்ம கரெக்டாக பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நான் எப்படி இந்த வீடியோ கொண்டு வந்தேன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா 100% பூமியில் எந்த இடத்துல விளையக்கூடிய பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தி
பயன்படுத்திடலாம். அதாவது க்ரீன் ஹவுஸ் செட்டப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ்குள்ளே நம்ம வேணுங்கிற அளவுக்கு கூலிங் கொடுக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு ஹீட்டும் கொடுக்கலாம். இப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டப் அப்படின்றது. இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விவசாயிகள் உலகத்தில் வேறு எங்கேயுமே பயிர் பண்ண முடியாத ஒரு சில பயிர்களையும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூவை நாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லாவே பயிர் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கான்செப்ட். இந்த க்ரீன் ஹவுஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் மட்டும்தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அதோட அந்த நீங்கள் போட்ட முதலீடு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே எடுத்துடலாம். ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கான்செப்ட் என்ன அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சுன்னா அதோட வீடியோவே நான் போடுறேன். இப்போ பாலைவனத்தில் என்னெல்லாம் பயிர் வருதோ அதுலேயும் நீங்கள் ரெடி பண்ணலாம். அண்டார்டிகாவில் என்னெல்லாம் விளையுதோ அதையும் நீங்கள் பண்ணலாம். கூலிங்கான பிரதேசத்தில் எது வருதோ அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ A to Z எல்லா கிளைமேட்டில் வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி இந்த க்ரீன் ஹவுஸ் கான்செப்ட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா 100% உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அந்த க்ரீன் ஹவுஸ் கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்பேர் பண்ணி நான் சொல்கிறதுக்கு காரணம் இது தான். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 டிகிரிக்கு கீழே போகக்கூடாது, 11 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கான்செப்ட் அப்படின்றது நீங்கள் முக்கியமாக செக் பண்ணி பாருங்கள். இந்த குங்குமப்பூவை நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு டெம்பரேச்சர் மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியமே கிடையாது. இந்த டெம்பரேச்சர் மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா குங்குமப்பூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தான் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு ஏக்கரில் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதை வந்து சில கால்குலேஷன் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 20 இடம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 இடம். ஸோ இது கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்ககிட்ட இந்த மாதிரி 10க்கு 10 இடத்துல 20க்கு 20 இடத்துல இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவரும் ரெடி பண்ணி தர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இது நிதானமாக நான் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் மட்டும் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக நாம தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் க்ரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஆளாக நம்ம இருப்போம். இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தாராளமாக கொடுக்குறேன். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். அதெல்லாம் பணத்துக்காகலாம் நான் பண்ணவே மாட்டேன். நீங்கள் ஃப்ரீயாகவே தாராளமாக பண்ணலாம். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமோடு இருக்கும். அந்த ட்ராயிங்லாம் நல்லா பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A to Z ரிப்போர்ட்டை நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் உங்களோட ஷெட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. நன்றி.